ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னா டைரக்டர் ஆக்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. விஜய் அவர்கள் வச்சு பல படங்கள் எடுத்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய ஸ்டார்ஸ் வச்சு பல ஹிட்ஸை கொடுத்திருக்காரு. அவரோட ஜேர்னி பத்தி பேசலாம் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ விஜய் அவர்களுடைய நீங்க எடுத்த 3 படமுமே வந்து சக்சஸ். அதை பத்திலாம் நம்ம வந்து பேச போறோம். ஸோ இன்னைக்கு சினிமா துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஆயிருக்காரு தமிழ்நாட்டோடைய. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு திரைத்துறையிலேருந்து வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் அந்த வரிசையில் இப்போது இவரும் வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட, நான் டைரக்ட் பண்ண ஹீரோ அது எனக்கு ஒரு வகையில் பர்சனலாக ஒரு கனெக்ட் இருக்கிறதால ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அந்த ஜெயிச்சிட்டா அந்த 108 சீட்டு வரும்போதே ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அப்புறமா அவர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்றதும் ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஓகே சார், இப்போ நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு நிறைய ஆதரவு வந்து கொடுக்குறீங்க. அது ஏன் அப்படின்ற விஷயமும் அவர் எம்ஜிஆரே மிஞ்சிட்டாருன்னு சொல்லலாமா? எம்ஜிஆரை மிஞ்சிட்டாரு அப்படிங்கிறத விட அவர் இன்னொரு எம்ஜிஆர்னு நான் சொல்லுவேன். அது நிறைய பேர் என்னை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் நான் எம்ஜிஆர் ரசிகர். ஓகே, அவருடைய படங்களை தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து கமர்ஷியலாக படங்கள் நான் பண்ண படங்களுக்கெல்லாம் மெயின் காரணமே அவருடைய படங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு சினிமாவில் வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது வந்து நான் விஜய் சார் வச்சு பண்ணும்போது, இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார், இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருலாம் இந்த காலகட்டங்கள். பட் நான் அவர் வச்சு டைரக்ட் பண்ணுற காலகட்டங்களில் வந்து அவர் அரசியல் பற்றி எதுவுமே பேச மாட்டார். ஆனால் அவருடைய சில குணங்கள்லாம் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து பின்னாள் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வாலி அவர்களோட வந்து நான் பண்ணி புரிஞ்சிருக்கேன். அப்படி வாலிச்சார் கூட ஒர்க் பண்ணும்போது வாலிச்சார் வந்து எம்ஜிஆர் பற்றி இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து நான் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஷார்ட் கேப்லலாம் வந்து இந்த பழைய காலத்து லைட்மேன்ஸ் கூட உட்காந்து அவங்க எம்ஜிஆர் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டு அவங்கள்ட்ட அதை எம்ஜிஆர் எப்படி இருப்பார், செட்டில் எப்படி இருப்பார், பர்சனலாக எப்படி இருப்பார்லாம் கேட்டிருக்கு. இப்படி எனக்கு வந்து அவரை பற்றி இன்ன வரைக்கும் நான் அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதாவது புதிய தகவல் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. அப்படி பார்க்குறப்போ எனக்கு அவருடைய குணநலங்கள் நிறைய மேட்ச் ஆச்சு. அது வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையிலே குணங்களை மேட்ச் ஆச்சு. அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இவருடைய ஆக்டிவிட்டீஸ், இவர் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் சொல்கிறாந்தா, அவர் முதலமைச்சராகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நடிப்பை நிறுத்தினார். இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிட்டாரு, நான் வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 10 மாதமாக அவர் அரசியலில் தான் தீவிரமாக இருந்தார் தவிர சினிமாங்கிறத விட்டுட்டார். இந்த ஒன்று தான் அவங்கள்ட்ட வித்தியாசமே தவிர பிரச்சாரம் மேற்கொண்ட விதம், மக்களை சந்திக்கிற விதம், இப்போ முதல்வராக அவர் பதவி ஏற்று இத்தனை நாளில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், நீங்கள் இது வரைக்கும் விஜய் சார் சாப்பிட்ட ஸ்டில் எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ முதலமைச்சர் இருக்கும் டேபிளில் அவர் அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் டேபிளில் வச்சு சாப்பிட்றது, அதாவது முதலமைச்சர் டேபிள் இல்லை, அவர் செட்டில் டேபிள் வச்சு சாப்பிட்ற ஸ்டைல்லாம் வந்துருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணிட்டே போகலாம். அதே போல் வந்து பப்ளிக்கில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதாவது ஒரு ரசிகரோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்தால் நேரடியாக அவங்கள்ட்ட போய் பேசுகிறது. பிரச்சாரத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு கல்யாண ஜோடியை வேனுக்குள்ளே ஏற்றி வாழ்த்தியிருப்பார் இல்லையா, இதெல்லாமே கிட்டத்தட்ட அந்த ரிசம்பனன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே சார், நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய வச்சு படம் இயக்கியிருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வாய்ப்பு இருந்ததா? ஏதாவது இயக்கியிருக்கீங்க? இல்லை, நான் இருந்திருந்தால் நான் இயக்கியிருப்பேன். பட் ஆனால் நான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 86 காலமானார். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரே ஆகிறேன் நான். ஓகே, ஸோ எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் சிவாஜி சாரை வச்சு நான் வந்து பூப்பறிக்க வைக்கிறோன்னு படம் பண்ணிட்டேன். ஆனால் அது ஒரு ஆதங்கம் இருக்குதா, இருந்திருந்தால் டெஃபினட்டாக அவர் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவர் தான் நடிப்பை நிறுத்திட்டார். 77க்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கவே இல்லை. ஸோ வாய்ப்பு இருந்திருக்காது. பட் ஆனால் அந்த ஆசை இருந்துச்சு. ஓகே. அண்ட் பகவதி அதோட கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சிஎம் ஆகிற மாதிரி தான் நான் எழுதியிருந்தேன்னு. அப்புறம் ஒரு கவுண்டர் கிளைமேக்ஸ் போன ரீசன் என்ன சார்? இல்லை, அது நான் வந்து ஒரு ஏதோ ஒன்றில் சொல்லியிருக்கேன் இந்த நாவலில். பட் இந்த ஷூட்டிங் போகிறப்போ வரைக்கும் எனக்கு வந்து கிளைமாக்ஸ் வந்து சிஎம் ஆகிறது தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்போ பாபா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து பாபா படம் ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் ஷோ போடுவாங்க. அப்படி ஷோ போடும்போது அது சத்யம் தியேட்டரில் அந்த ஷோ ஓடுது. விஜய் சார் மேலே உட்காந்து பார்த்துட்ருக்காரு பால்கனி இதில்
விஐபிஸ் எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கே வந்து நாங்கள்லாம் கீழே, நான்லாம் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ படம் முடிஞ்ச உடனே நான் படம் பார்த்தும்போது எனக்கு இன்டர்வல் முடிஞ்சு கிளைமாக்ஸ்க்கு நெருங்கும்போது எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னா, அதில் வந்து 7வது மந்திரத்தை வந்து படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே, அதாவது ரஜினி சாரை சுற்றி இருக்க கேரக்டர் எல்லாமே சொல்லும், எப்பா நீ சிஎம் ஆயிருப்பா அப்படின்லாம் கவுண்டர்லாம் சொல்லுவார். எல்லாருமே நீ சிஎம் ஆயிருன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. தேட்டரில் ஆடியன்ஸ் வைப்ஸும் அதே தான் இருக்குது. அவர் சிஎம் ஆக போகிறார் போல இருக்க, இந்த மந்திரத்துக்கு சிஎம் ஆயிடுவார், அப்போ என்ன நடக்க போகுது கதையிலன்னு எல்லாம் பரபரப்பாக காத்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினி சார் வந்து சிஎம் சாதாரண விஷயமா அப்படி இப்படிலாம் டைலாக்லாம் பேசி அந்த 7வது மந்திரத்தை அவர் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டார். ஸோ தேட்டரில் ஆடியன்ஸ் அப்செட், நானும் அங்கே அப்செட்டு. தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த படம் ஒரு டெஃபினட்டாக அவர் ஒரு நெகட்டிவ் தான் வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதை எதிர்பார்த்து இவர் பூர்த்தி பண்ணல. ஸோ அவங்க கொஞ்சம் அந்த படம் வந்து அவருக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் வைஸ் அப்படின்னு கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ணிட்டு வண்டி ஏறி உட்காந்த உடனே பின்னாடியே விஜய் சார் ஃபோன் எனக்கு. அப்போல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன படம் எப்படி இருக்குது அப்படின்னாரு. படம் நல்லா இருக்கு சார், ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஆடியன்ஸு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை அவர் 7வது மந்திரத்தை சிஎம்மாக யூஸ் பண்ணியிருக்கணும், அவர் யூஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். பார்த்தீங்களா அப்படி சொல்லும்போது எனக்கே உள்ளுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. சார் கவனிச்சிங்களா சார், அவரே சிஎம் ஆகிறதுக்கு, அதாவது சிஎம் ஆருக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சிஎம் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸும் அவரை அதை சிஎம் ஆகணும் எதிர்பார்ப்பாங்களா, இல்லை அது கொஞ்சம் ஓவராக இருக்குமான்னு யோசிக்கிறாரான்னு தெரில சார். நம்ம கதையில் கூட கிளைமாக்ஸில் நீங்கள் சிஎம் ஆகிற மாதிரி எழுதியிருக்கிறத கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னோடனே, எதுக்கு கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னாரு. இல்லை நான் நாளைக்கு நேரில் வந்து பேசுகிறேன்ட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. இல்லை இது வந்து நம்ம வந்து விஜய் சார் அது வரைக்கும் லவ் படங்களாக பண்ணிகிட்டு இருக்காரு, முதல்ல ஆக்ஷன் படம் பண்ணுறோம், அதுவும் சாதாரண ஆக்ஷன் இல்லை, பஞ்சு டைலாக்கு அது இதுன்னு போட்டு ஒரு மாதிரி பண்ணுறோம், மாஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆடியன்ஸுக்கு மிஸ்பயர் ஆகிடுச்சுன்னா ஓவர் டோஸ்ன்றானுங்க. அதனால் ஆக்ஷன் படமாகவே இது இருக்கட்டும், இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போய் அவர் முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் ஹெவி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவரை போய் சந்தித்து இந்த விஷயத்தெல்லாம் இப்போ நான் என்னென்ன சொன்னேன் அதெல்லாம் அவருக்கு விளக்குனேன். அவருக்கு கரெக்டாக தானே இருக்குது, எழுதும்போது அப்படி தான் கன்வின்ஸ் ஆகலை, ஆக்சுவலாக கன்வின்ஸ் ஆகலை அவர். பட் ஆஸ் எ டேரக்டராக நான் சொன்னேன், இல்லை சார் கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது, ஓவராக பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிட்டுனா மைனஸ் ஆயிரும் சார், கமர்ஷியலாகவே முடிச்சிடலாம், உங்கள் இஷ்டம் நான் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அது வந்து விஜய் சார் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா டேரக்டர்கிட்ட சொல்ல விஷயம் சொல்லி வைப்பார், முடியலன்னா உங்கள் இஷ்டம், நான் நடிகனை வந்து பண்ணி கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நான் அந்த கிளைமாக்ஸு எடுத்த எல்லாத்துலேயுமே அவர் முழு ஈடுபாட்டோடு தான் பண்ணார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே அதை மாற்றிட்டோங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்க தான் செஞ்சுது. படம் நல்ல அவருக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து ஆக்ஷன் ஹீரோவை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமலை வந்துச்சு, திருமலை அதை விட நல்லபடியாக போகும், ஒருபடி மேலேயே போச்சு, பகவதியை விட திருமலை ஒருபடி மேலேயே போச்சு, அப்படியே ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் கில்லி அதெல்லாம் வந்துச்சு. சர்க்காரில் கிட்டத்தட்ட அந்த கிளைமாக்ஸ் வந்திருக்கும். அந்த நான் சொன்ன அந்த சிஎம்மாக இருக்கும் என்னுடைய கதையிலையும் அதான் எழுதியிருந்தேன். சிஎம்மாக போயிட்டு அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பெரிய ஒரு ஆக்கிட்டு தான் வருவார். கிட்டத்தட்ட அந்த கிளைமாக்ஸ் சர்க்காரில் வந்துச்சு. ஆக்சுவலி சர்க்கார் டயத்தில் வந்த முதலமைச்சராக வரக்கூடிய இதுதான் கரெக்டான டைம். அந்த இடம் தான் அவருக்கு ஒரு பக்குவமான டைம். அங்கே வந்து கரெக்டான டைம். பகவதில் இப்பவும் எனக்கு வந்து வந்திருக்க கூடாதுங்கிறது எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படிங்கிறதுல முழு இது இருக்குது. ஓகே, சர்க்கார் பத்தி பேசும்போது அந்த டைம்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் வந்து இருந்தது. அப்போ நிறைய பேர் படத்தோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, இவர் வந்து சிஎம் ஆல யாரோ ஒருத்தரை தான் ஆக்கியிருக்காங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மூலமா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு சார், அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு? இல்லை, எனக்கு பகவதி டயத்திலே தெரியும் அவர் அரசியலுக்கு வருவாருன்னு. என்ன சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியும். என்னென்னா அவர் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பார், அது வெளியே தெரியாது. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவரும் பண்ணியிருக்காரு, அவங்க அப்பாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டோட்டலாகவே இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும்னு சம்பாதிச்சோம், அதை நம்ம மட்டும் வச்சோன்னு இல்லாமல் அதை கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஒதுக்கி அதை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது. அதுமாதிரி அவர்கிட்ட வேலை பார்த்துருந்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து வீடு கட்டி கொடுத்து அது அந்த வீட்டில் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அவங்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வச்சுட்டு இருப்பார் எனக்கு தெரியுன்றதால. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் அரசியலை கூர்ந்து கவனிப்பார், ரொம்ப நெருங்கி வந்துட்டு அரசியல் பேசுவார் அவர். ஸோ எனக்கு வந்து தெரியும் இவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு. இன்னும் சொல்லணும்னா பகவதிக்கு அப்புறம் நான் அவருக்கு வந்துட்டு ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தேன், பெண் முதலமைச்சரை எதிர்த்து இவர் ஒரு பெரிய ஒரு வார் பண்ணுவார்னு ஒரு கதையில் இருந்தேன். அந்த கதை அவருக்கும் தெரியும்,
பட் அது சூழல் பண்ணணுன்ட்டு இருந்தோம், பண்ண முடியல. ஸோ அவர் அரசியலுக்கு வருவார்னு எனக்கு, ஆனால் எனக்கு சர்க்காரில் அந்த கிளைமாஸ் வந்ததோ சர்க்காருக்கு அப்புறம் அரசியலுக்கு வரப்போறாருங்கிறதோ எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கல. எனக்கு 100% அரசியல் வருவார்னு அப்பவே தெரியும். ஓகே. இப்போ வந்து தாவேகாவின் கட்சி மேலேயும் தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் மேலேயும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருந்தது தொடர்ந்து. ரிசல்ட் வரப்போ கூட இவரெல்லாம் ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வரப்போ இதுக்கெல்லாம் உங்க ரியாக்ஷன் என்ன சார்? இல்லை, எனக்கு என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சாவல் விட்டுருக்காங்க. நேரடியாகவே என்கிட்ட வந்து 0 சீட் தான் வரும் தாவேகா இப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கேன், நான் விஜய்க்காக சப்போர்ட்டாக இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் என்ன சொன்னேன், இல்லை அவர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல சீட் வாங்குவார், மெஜாரிட்டியாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மெஜாரிட்டியாக வரலைன்னா அவர் வந்து குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 சீட் டெஃபினட்டாக இருக்கும். இந்த இன்பிட்வீனில் இந்த சீட்டில் வருவார். சில சமயம் மெஜாரிட்டியாக வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் சில பேர் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க, சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு. அவங்க சொன்ன டீம்லாம் வெவ்வேறு டீம் சொல்லுவாங்க, இந்த டீம் வரப்போகுது, அது வரப்போகுது, இது இதனால் வரப்போகுதும்பாங்க. நான் மட்டும் அடித்து சொன்னேன், இல்லைங்க, ஒன்று இவர் வந்துடுவார் ஃபுல் ஸ்விங்கில். அப்படி வரலைன்னா இவர் கிங் மேக்கராக வருவார். இவருடைய சப்போர்ட் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஒரு சூழல் வரும். அதுதான் இது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவர் 108 சீட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு அந்த ஒரு 10 பேர் சப்போர்ட், 3 கட்சிகளில் 10 சீட்டு கிடச்சதுக்கப்புறம் இவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிற அன்னைக்கு பரவாயில்ல, நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குன்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா செஞ்சிச்சு. ஓகே. அண்ட் தென் நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வச்சு 3 படங்கள் வந்து எடுத்திருந்தீங்க, செல்வா, நிலாவேவா, பகவதி. ஸோ உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவருக்கு எல்லா டேரக்டர்லையுமே, என்கிட்ட மட்டும் இல்லை, அவர் வச்சு படம் பண்ண எல்லா டேரக்டர்லையுமே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவார். ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப க்ளோஸாக பழகுவார். ரொம்ப க்ளோஸாக சில விஷயங்கள்லாம் பாரு, கமெண்ட் அடிப்பார், அதெல்லாம் பண்ணுவார், ஜோக் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார் ரொம்ப பிடிச்சிருந்தா. அந்த மாதிரி எனக்கு வந்து அவரோட நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. எல்லா டேரக்டர்ஸும் நல்லா பழகுவார் எனக்கு தெரியும். அது ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா, என்ன என் செட்டில் இருக்கும்போது மற்ற டேரக்டர்ஸ் வந்தாங்கன்னா அதே மாதிரி அது எல்லாருமே அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாருண்டா. அதனால் எல்லாத்தையும் அண்ணா வாங்கினா அப்படிம்பாரு, பேசுவார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். என்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக இருந்தார். கிட்டத்தட்ட எனக்கு துப்பாக்கி வரைக்கும் என்கிட்ட ரொம்ப ரெகுலராக அவர் கான்டாக்டில் இருந்தார். துப்பாக்கி அப்புறம் தான் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து போய் அப்புறம் அரசியலுக்கு போனார். ஸோ நான் அவரை பார்த்து ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும் நான் அவரை சந்திச்சு. இடையில ஏதோ ஒரு மேடையில் ஃபங்க்ஷனில் பார்த்தது தான், ஒரு சின்ன புன்னுருவலோடு அவர் கிராஸ் பண்ணி போனார். ஸோ அந்த துப்பாக்கி வரைக்கும் நான் அவரோட நல்ல ஒரு பாண்டிங்காக ஏதாவது விஷயங்கள் பேசுவோம். அதாவது வந்து இது எப்படின்னா இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, படங்கள் ரிசல்ட்டு கேட்பார், அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு இதாகிடுச்சு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய அன்சீன் சைட்ஸ் நிறையவே வந்து பார்த்துருப்பீங்க, ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கிறதுனால. ஸோ அதை ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? அன்சீன் விஷயங்கள்ங்கிறது நம்ம வந்து பெருசாலாம் நான் அவர் கூட செட்டில் பழகிறது, அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ் சாங் எடுக்க போகிறப்ப பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் சில விஷயங்கள் ரொம்ப இதாக இருப்பார். என்னென்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப எளிமை, இப்போ கரெக்டாக சொல்கிறாருந்தா, இப்போ அந்த சிஎம் ஆனதுக்கப்புறம் டிஃபன் கேரில் தூக்கிட்டு வந்தார் இல்லையா, அதை எல்லோரும் பார்த்துட்டு அதை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் இல்லையா அப்படிலாம் சில பேர் நெகட்டிவாலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய நேச்சர் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஆஸ்திரேலியாவில் நாங்கள் சாங் எடுக்க போயிருக்கோம். அங்கே போகும்போது சாங் எடுக்கும்போது நாங்கள் ரொம்ப குரூ கம்மியாக தான் இருப்போம். டைரக்டர், கேமராமேனு, டான்ஸ் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, ஹீரோ அவருக்கு ஒரு 2-3 அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போது நைட்டு வந்து என்னென்னா, அங்கே சாங் எடுத்து வந்தோடனே நாங்கள் ஹோட்டல் தங்க, ஒரே ஹோட்டல் தங்கியிருப்போம். அப்போ வந்து நைட்டு வந்து கீழே வந்து ஃபுட்டு கொண்டு அப்படியே வச்சுருவாங்க, பார்சலாக போட்டு வச்சுருவாங்க. ஸோ நாம் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நமக்கு அந்த 2 பாக்ஸ் அதை எடுத்துகிட்டு போயிடணும். சாப்பிட்ணுன்றவங்க அப்படி ரெஸ்டாரண்ட்டில் ஓரமாக உட்காந்து அதை பிரித்து சாப்பிட்லாம் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் விஜய் சார், ஹீரோயின் ரீமாசன், எல்லாருக்குமே அதுதான். இப்போ அந்த ஃபுட்டு எடுத்து வர்றது யாருன்னா ஒரு டிரைவர். அவர் தான் போய் அந்த ஃபுட்டை போய் அது ரெடியாகிற அந்த ஹோட்டலில் இருந்து எங்கள் ஹோட்டலுக்கு எடுத்து வர்றாரு. அந்த வண்டி யாருன்னா விஜய் சாருக்கு வர்ற டிரைவர். விஜய் சாரை கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போய் ஃபுட்டு எடுத்து கொண்டு வந்து வைக்கணும். ஓகே. இது வந்து அந்த டிரைவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க வேலை போல் இருக்குது. அன்னைக்கு விஜய் சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏதோ ஷாப்பிங் போயிருக்காரு, பக்கத்தில் போயிட்டு அது ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அப்போ டிரைவர் சொல்லியிருக்காங்க, சார் அங்கெல்லாம் பயங்கர ஃபங்க்ஷன் இல்லை, நம்ம 7 மணினா 7 மணி நிற்கணும், எல்லாம் கார் போயிடும், அப்படி ரொம்ப ஃபங்க்ஷனாக இருப்பாங்க. சார் திஸ் இஸ் டைம் ஃபார் பிக்கப் த டின்னர் அப்படின்ட்டு இருக்காங்க போகிறது. உடனே பரவாயில்ல, நீங்கள் பூம்பா டின்னர் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டின்னரை பிக்கப் பண்ணியிருக்காங்க.
பிக்கப் பண்ணிட்டு இவங்க எங்கள் ஹோட்டலுக்கு வர்றாங்க. அப்போது நான் என் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு நான் எதுக்கோ ஒன்றுக்கு அந்த ரிசப்ஷனை கடக்கிறேன். டின்னருக்கு போல் ரிசப்ஷனை கடக்கிறேன். டின்னர் டைம் இருக்குது, ஒரு 1/2 hour டைம் இருக்குது. எதுக்கும் ரிசப்ஷனை கிராஸ் பண்ணி போகிறேன். பார்த்தா காரிடாரில் டிரைவர் ஒரு 10 பார்சல்லாம், நாங்கள் மொத்தம் 20 பேர் இருக்கோம்னா அந்த 10 பார்சல் டிரைவருக்கு முன்னாடி 10 பார்சல் இவர் வச்சுட்டு வராரு. முன்னாடி டிரைவருக்கு போகிறாரு, பின்னாடி இவர் வராரு. வந்து அந்த அந்த எங்கே சாப்பிடுமோ அந்த இடத்துல அப்படி அவர் மாமா வைக்கிறாங்க, இவரும் கொண்டு வந்து வைக்கிறது. நான் பார்த்துட்டு பதவி ஓடி போய், சார் என்ன நீங்கள் தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு. என்ன இதுன்னு இருக்குது, சாப்பாடு தானே எடுத்து வரோம், நமக்கு தானே எடுத்து வரோம் அப்படின்னாரு. இல்லை சொல்லியிருந்தால் நாங்கள் வந்திருப்போமே, அது உங்களுக்கு சொல்லி நீ இறங்கி வந்து அவன் வண்டி எடுத்து போயிடுவானே அப்படின்ட்டு போயிட்டு ரொம்ப கூலாக போயிட்டார். போய் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து நான் இதை சொல்லிகிட்டே இருந்தேன் அங்கே எல்லாத்தையும். இன்றைக்கி இந்த ஃபுட்லாம் கொண்டு வந்து வச்சு தெரியுமா, சாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எனக்கு அந்த கேரளா கொண்டப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவர் வந்து அந்த சிம்பிளிசிட்டி, அதாவது நடிக்க மாட்டாருங்க. அவர் வந்து கோவம் வந்தால் கூட அதை வந்து காட்டணும்னா காட்டிடுவார். அதுக்கு வந்து சுற்றி யார் இருக்காங்க, அவங்க கோவம் வந்துச்சுன்னா அதை நேரடியாக காய்ச்சிடுவார். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கேரளா கொண்டு வந்துடுறது, சாப்பிட்றது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், மத்தியானம் லஞ்சுக்கு நினச்சா வீட்டுக்கு போகலாம் சிஎம். ஆனால் வீட்டுக்கு போனால் மறுபடியும் அதே பேட்ரோல் போகணும். அதே மாதிரி மதியானம் டயத்துக்கு அந்த பேட்ரோல் ரோட்டுக்கு போகணும். இவர் போய் இறங்கணுன்னு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிடுமோ அதே மாதிரி பேட்ரோல் வந்து டிராஃபிக் இது பண்ணணும். காலையில் போயிட்டு வர்றதுக்கே மக்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்னு இப்போ ஒன் வே ஆக்கிட்டாங்க. அதை ஒன் வேனா ஒரே ரோட்டில் பேட்ரோல் போக தனிவே, பப்ளிக் போக தனிவே மாற்றிடுவேன். இது மத்தியானம் போயிட்டு இருந்தால் சிரமமாக இருக்கும்னு. ஸோ ஒரு சின்சியரான ஒர்க்கருங்கிறது வந்து அவர் வந்து நடிகராக இருக்கும்போது தெரிஞ்சுது. இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் அதையே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நீங்கள் இவ்வளோ பேசும்போது தான் சார் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து மைண்டில் வந்தது. லைக் லாஸ்ட் இயர் வந்து விஜய் அவர்கள் பற்றி ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது. அதாவது அவருடைய அசிஸ்டன்ட் கொடுத்த பேட்டி ஒரு ஃபேமஸான சேனலுக்கு. இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு கோவம் வந்து நெஞ்சில் மிதிச்சாரு சாப்பாட்டில் முடி இருக்கிறதுக்கு. ஒரு ஷூட்டிங்கில் வந்து அவர் சட்டையே போட்டு கிழிச்சாரு சங்கவியோட டான்ஸ் இதுலன்னு. இந்த அளவுக்கு அவர் கோவம் வர ஒரு மனிதர்ன்ற மாதிரி ஒரு நேர்காணல் வைரலாக போச்சு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, எனக்கு அந்த 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 தம்பி கொடுத்த இன்டர்வியூ நான் உண்மையிலே பார்க்கல. ஆனால் அந்த இன்டர்வியூ போடுற அந்த தம்ப்நெயில்னு சொல்லுவீங்கல்ல, அந்த இது மேலே போடுற அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ நான் கடந்து போயிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பையன் இருப்பாங்க. அந்த பையன் வந்து அந்த நடிகருக்கு 4 நாள் ஷூட்டிங் தான் 4 நாள் கூட இருப்பான். அதுக்கப்புறம் அவருக்கு கண்டினியூவாக ஷூட்டிங் இருந்தால் கண்டினியூவாக வருவான். இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப் விட்டு மறுபடியும் ஷூட்டிங் போனால் அந்த பையன் வரமாட்டான். வேறு யாரோ ஒரு பையனை தான் அசிஸ்டண்ட்டாக கூட்டு போவோம். பெரிய நடிகைகள் பெரிய ஹீரோக்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு பையனை வச்சுருப்பாங்க. அதுவும் அவன் சில சமயம் போயிட்டான்னா அப்புறம் வேறு ஒரு பையனை வேறு யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி, மேனேஜர்ஸோ இல்லை யாரோ ரெஃபர் பண்ணி அவன் வருவான். அது அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ஸ்மார்ட்னஸ்ஸு, அப்புறம் அவன் வந்து குறிப்பிருந்து செயல்படுற விஷயங்கள்லாம் பார்த்து தான் அவனை நிரந்தரமாக வைப்பாங்க. பட் ஒன்று வந்து எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. பட் இருந்தாலும் நெஞ்சில் மிதிக்கிறதுலாம் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அதுவும் விஜய் சார்லாம் அவ்வளோலாம் கோவப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவ்வளவு துருமெல்லாம் அவர் வந்து நடந்தக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அதில் வந்து நான் வந்து அந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. பட் ஆனால் நான் அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாருன்னா அது வந்து எதுக்காக கொடுத்தாருலாம் எனக்கு தெரியாது. பட் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. கோவம் வந்துச்சுன்னா வெளியே போ அப்படிம்பார். அவ்வளோதான் மேக்ஸிமம் சொல்லக்கூடியது. நெஞ்சில் மிதிக்கிறது, அதுக்கப்புறம் சட்டையை கிழிக்கிறது. அது சட்டையை எது கிழிக்கிறது சொன்னாங்க? கோவத்துலையா? கோவத்துலலாம் சட்டையெல்லாம் கிழிக்க முடியும். வேணா அவசரமாக சட்டையை கழட்டிருக்கலாம். கழட்டும் போது அது கிழிஞ்சிருக்கலாம். சில விஷயம் நம்மளே பிடிக்கலன்னா டப்புன்னு கழட்டி போட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாமே தவிர சட்டையை கிழிக்கிற அளவுக்குலாம் கூட நெஞ்சில் மிதிக்கிறவர்களுக்குலாம் கோவப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, அந்த பையனுடைய அறியாமையை தூண்டி விட்டு வாங்கியிருந்துருக்கலாம். இல்லை ஒரு மாதிரி எக்ஸாகரேஷனாக அந்த பையன் அதை சொல்லியிருந்துருக்கலாமே தவிர கோவப்பட்டிருக்கலாம். அது வந்து எல்லாருமே சொல்கிறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக போகும்போது சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக செய்ய மாட்டியா, அவன் அம்மா லுக் விட்டா என்ன முறைக்கு நீ போகும்போது வெளியே போ அப்படின்றான். அதோடு அவனை நிறுத்திடுவாங்க. அதுதான் நடக்கும் மேக்ஸிமம் போனால். மற்றபடி அவ்வளோலாம் ஈஸியாலாம் நெஞ்சலெல்லாம் மிதிக்கவும் முடியாது. நெஞ்சில் மிதிச்சிருந்தா கூட அது பெரிய இஷ்யூவாக அப்போவே வந்துருக்கும். ஓகே, ஸோ 3 படங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ செட்டில் அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்த்ததே கிடையாதா? சொல்லல, விஜய் சாருடைய கோவப்பட்டு என்னதான் செய்வார், அமைதியாகிடுவாருங்க. கோவத்துப்பட்டு அமைதியாகிடுவார். இப்போ இது வந்து நம்ம டைரக்டரு, கேமராமேன், அப்புறம் இந்த மாதிரி மற்ற பெரிய ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கோவப்பட்டாருன்னா அமைதியாகிடுவார். சாதாரணமாக ஆட்கள்கிட்ட கோவப்பட்டாருன்னா கூட அவங்கள்ட்டையும் கூட இவர் அதிர்ந்துலாம் பேச மாட்டார். சரி போங்க போங்க போங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம் அவருடைய கோவமாக இருக்கும். இதைத்தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே, எந்த இன்சிடென்ட் சார் அவர் கோவம் வந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது? கோபம் வந்துச்சுன்னா இப்போ அவர் நினைச்ச மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணலை, இல்லை ஏதோ ஒன்றை சொல்லிட்டு இன்னொன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா
அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பார். அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிடுவார். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தவறாக கொடுக்குறீங்க, இல்லை எக்ஸ்ப்ளனேஷன்ற பேரில் சொதப்புறீங்க, பூசி மொழிகிறீங்க அப்படின்னா அப்படியா அன்ட்டு போயிட்டாருன்னா ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் இல்லை சம்டைம்ஸ் 15 டேஸ் உங்களோட பேச மாட்டார். ஓகே. பேசவே மாட்டார், உங்களை ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டார். அப்படியே அது நீங்கள் எது சொன்னாலும் அப்படியா அப்படிம்பாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அது இவர் ஹட்டாக இருக்குது. அது என்ன தப்புன்னு சொல்லவும் மாட்டார். சார் நாங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டோமா சார், என்ன சார் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, இல்லை நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்னு நார்மலாக இருக்க மாட்டார். ஆனால் நமக்கு தெரியும். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு 15 டேஸ் ஒரு 18 டேஸ் கழித்து கொஞ்சம் நார்மலாகிடுவார். அப்புறம் நார்மலாகிடுவார். அந்த நேரம் அதான் அவருடைய கோபத்தில் வெளிப்படுற தன்மையை தவிர அதெல்லாம் அப்படி எந்த நாள்